முந்திரி சாகுபடி பரப்பு உற்பத்தியை மேலும் அதிகரிக்க தமிழ்நாடு முந்திரி வாரியம் என்ற தனி அமைப்பு உருவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரம். நிச்சயமாக தமிழகத்தில் முந்திரி சாகுபடி பரப்பை அதிகரிக்க தமிழ்நாடு முந்திரி வாரியத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசாணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான தகவலை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதன்படி 10 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வாரியத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த முந்திரி வாரியம் கடலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் இவ்வாரியத்தின் தலைவராகவும் அரசால் நியமிக்கப்படும் பிரதிநிதி இவ்வாரியத்தின் துணைத் தலைவராகவும் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு துறை அதிகாரிகள் கொண்ட 12 பேர் இந்த வாரியத்தின் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், தமிழ்நாட்டின் முந்திரி உற்பத்தி முந்திரி தொழிற்சாலைகள் தேவையை முழுமையாக பூர்த்தி இயலாத நிலையில் முந்திரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு முந்திரி வாரியம் செயல்படும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.